ஹலோ பசங்களா, வெல்கம் பேக். ஃபார்முலாஸ் எல்லாமே தெரியுது மேம், ஃபிசிக்ஸில் கான்செப்ட் எல்லாமே புரியுது. ஆனால் என்னால் வந்து கொஸ்டினே அட்டன் பண்ண முடியலையே, நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே ஃபிசிக்ஸுக்கு பின்னாடி இருக்குது பசங்களா. எவ்வளவு டைம் சொன்னாலுமே அவங்களுக்கு இந்த பேஸ் வந்து கொஞ்சம் புரிய மாட்டேங்குது, ரைட்? அது என்ன பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சிஆர்டி அதாவது சிபிஎஸ்சி எக்ஸாம் வந்து உங்களுக்கு மெமரி பவரை வந்து செக் பண்ணுறதுக்கு வைக்கல, உங்களோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை செக் பண்ணுறதுக்கு தான் நடத்துகிறாங்க. ஓகேவா? அப்போ கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதை யூ பீப்புள் வில் பி அப்ளையிங் சம்வேர், ரைட்? அதை நீங்கள் வேற எங்காச்சும் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் நியூமரிக்கல் வருது. அப்போ எனக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கு, ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கு, ஆனாலும் எனக்கு வந்து மார்க் வரல அப்படின்லாம் நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு பி கிளியர் தட் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு என்ன தேவையில்லை, உங்களுக்கு மெமரைசிங் பவர் அப்படிங்கிறது நீ எவ்வளோ மெமரைஸ் பண்ணியிருக்கே அப்படிங்கிறது தேவையில்லை, எவ்வளோ நம்ம புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தேவை. அப்போ whenever you are doing a numerical, first அதோட கான்செப்டை நோக் அண்ட் கார்னர் நீங்கள் கிளியராக இருக்கணும் பசங்களா. இல்லாட்டி இட் வில் பி டன், ஓவர், முடிஞ்சுது, அவ்வளோதான். ஓகே? அப்போ அந்த கான்செப்டை எப்படி நம்ம கிளாரிஃபையாக படிக்கலாம், எப்படி ரொம்ப கிளியராக வச்சுருக்கலாம், நியூமரிக்கலை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு மெத்தடையும் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் இந்த மெத்தடையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே? பிகாஸ் ட்ரை பண்ணி பார்க்க தான் வந்து என்னாகும் நம்மளுக்கு, யூ பீப்புள் கேன் பி கான்ஃபிடென்ட். பிகாஸ் ஒரு நியூமரிக்கல் அப்படிங்கிறது செதறு தேங்காய் மாதிரி எப்படி தூளாக போயிடும் பசங்களா, வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் பெட்டர். அந்த கொஸ்டினில் என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மொத்த ஃபிசிக்ஸே உங்களுக்கு அடிமை. ஓகே? மொத்த ஃபிசிக்ஸே உங்களுக்கு என்னது? அடிமை. பசங்களா, இதே மாதிரி எல்லா யூனிட்டுக்கும் நீங்கள் வந்து ரொம்பவே பிளான்ட் அண்ட் ரொம்பவே டிஸ்டிங்விஷ்டாக படிக்கணும் அப்படின்னா அதுக்கான பெஸ்ட் பேட்ச் நம்மளோட தளபதி பேட்ச் தான் பசங்களா. கிளாஸ் 12th நீங்கள் ஸ்கூல்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டு ஈவினிங் நீங்கள் உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கு நாங்கள் கிளாஸஸ் எடுப்போம். ஓகேவா? ஆன்லைனில் தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே இருக்குது நம்ம தளபதி பேட்ச். இங்கே நாங்கள் எல்லாரும் கிளாஸ் எடுப்போம். இல்லை ஆஃப்லைனில் தான் நான் படிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் 3 இடத்துலையுமே நம்ம ஜைலமோட சென்டர்ஸில் உங்களுக்கு தளபதி ப்ரோ பேட்சஸ் வந்து நடக்க போகுது பசங்களா. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? கிளியராக இருக்கா? அப்போ உங்களுக்கு எது பெஸ்ட் சாய்ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குமோ அது எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணி லாங்காக பிளான் பண்ணி உங்களுக்கு ஸ்கெட்யூல்ஸ், வீக்லி டெஸ்ட், டெய்லி டெஸ்ட்லாம் என்னென்ன, அதுக்கப்புறம் மந்த்லி டெஸ்ட் எப்படி இருக்கணும், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் என்ன பண்ணலாம், பேரண்ட்ஸை வர சொல்லி பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சு சொல்லலாமா, இல்லை நம்மளே வந்து ஃபோன் பண்ணி சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் பிளான் பண்ணி வச்சாச்சு. ஒன்லி திங், இந்த பிளானில் நீங்கள் வந்து உட்காந்து படித்து யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஓகேவா? இந்த ஒரு பெரிய கைடன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது மட்டும்தான் நீங்கள் பேலன்ஸ். ஓகே? வெறும் தளபதி அதுக்கப்புறம் தளபதி ப்ரோ, ப்ரோ மட்டும் இல்லை பசங்களா. நம்மளோட ஜைலமில் வி ஆல்சோ ஹேவ் வெற்றி, மாறா பேட்சஸுமே இருக்குது. ரிப்பீட்டர்ஸ்க்காக வெற்றி ஆன்லைன் ரிப்பீட்டர்ஸ், மாறா ஆஃப்லைன் ரிப்பீட்டர்ஸ்க்காக நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா பேட்சஸ்க்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஆன்லைன் பேட்சஸோட பர்ச்சேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? அண்ட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட், அதுக்கப்புறம் நம்மளோட நோட்ஸ் வந்து அங்கே தான் உங்களுக்கு வந்து ட்ராவல் ஆகும், அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். டன், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அப்போ நீங்கள் சொல்கிறது சரி, எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நான் வந்து கான்செப்சுவலாக நான் வந்து புரிஞ்சுக்கிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ நியூமரிக்கல் சால்வ் பண்ண முடியும். எந்த அளவுக்கு நியூமரிக்கலை நான் டீகோட் பண்ண கற்றுக்கிறேனோ அந்த அளவுக்கு என்னால் கான்செப்டும் இன்னும் டெப்த்தாக புரிஞ்சுக்க முடியும். புரியுது மேம்? எல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு எல்லாம் புரியுது. ஆனால் இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்கள், அப்போ தான் எங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்போ தான் எங்களுக்கு வந்து உணர முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே லாஸ்ட் இயர் போர்ட்லேருந்து ஒரு எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்களேன், இந்த கொஸ்டின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கண்டக்டர் இருக்குது, அதோட லென்த் எல் இஸ் கனெக்டட் அக்ராஸ் அன் ஐடியல் செல் ஆஃப் இஎம்எஃப் இ அப்படின்னு ஒரு இஎம்எஃப்ல கனெக்ட் பண்ணிட்டு கீப்பிங் த செல் கனெக்டட் த லென்த் ஆஃப் த கண்டக்டர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 2l. இப்போ லென்த் எல்லாம் இருந்தது, நான் என்ன பண்ணிட்டேன் பசங்களா, எல்லாம் இருந்ததை ஓகேவா, எல்லாம் இருந்ததை நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாம் இருந்ததை 2 எல்லாம் மாற்றினதுக்கப்புறம் ஓகேவா என்ன கேட்குறாங்கன்னா
ஓகே, கிராஜுவலி பை ஸ்ட்ரெச்சிங். ஓகேவா, நான் அதை ஸ்ட்ரெச் பண்ணி 2L நான் மாற்றுறேன். அப்படி மாற்றுறப்ப இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஆர் அண்ட் ஆர் டேஷ் அப்படிங்கிறது இது இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ், இது ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் விடி அண்ட் விடி டேஷ் அப்படிங்கிறது இனிஷியல் அண்ட் ஃபைனல் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இந்த கண்டிஷனில் இதுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பசங்களா கீப் திஸ் இன் மைண்ட். ரொம்ப ஒரு பேஸான ஒரு விஷயம் தான். ஓகேவா, ரொம்ப வந்து டெலிகேட்டடான ஒரு பார்ட் கிடையாது. இட் இஸ் அன் ஈஸி பார்ட், அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கொஸ்டினை பார்க்காதீங்க எனக்கு 100 ஃபார்முலா தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலும் வேஸ்ட்டு. இந்த கொஸ்டினுக்கு அந்த ஃபார்முலா தான் தெரிஞ்சா தான் கரெக்ட். அப்போ இவங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, மேஜர் லென்த்து சேஞ்ச் ஆகுது. அப்போ லென்த்து சேஞ்ச் ஆகிறப்ப ஆரையும் விடியும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் factors affecting drift velocity and resistance அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இது ரெசிஸ்டன்ஸோட ஃபேக்டர் அஃபெக்டிங், அதுக்கப்புறம் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபேக்டர் அஃபெக்டிங் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சுனாவே டக்குன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த் இன்க்ரீஸ் ஆகிறப்ப லென்த் ஸ்டார் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயர்ட் அப்படின்னு. அப்போ புது ஆர் என்னவாக இருக்கும், 2L ஹோல் ஸ்கொயர்ட். ஸோ தட் வில் பி 4L ஸ்கொயர்ட். அப்போ ஆர் டேஷ் வில் பி ஈக்குவல் டு 4R அப்படின்னு வந்திருக்கும். அப்போ ஆர் டேஷ் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்போ கான்செப்ட் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா டக்குன்னு அதில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்னு எழுதிடலாம். இப்போ அடுத்தது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கேட்குறாங்கடா, they are asking for drift velocity. அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் லென்த்துக்கும் என்ன கனெக்ஷன், அது நம்ம யோசிக்கணும். அதுதான் கான்செப்ட். எல்லாரும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னா என்ன எழுதுவீங்க, கரண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்முலா தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். I is equal to navi அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கும். இதில் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எழுதணும் அப்படின்னா I divided by NAE அப்படின்னு கிடைக்கும். இதை தாண்டி இன்னொரு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இருக்குது, EE divided by M into tau அப்படின்னு. எங்கேயுமே லென்த் வரலையே பசங்களா. இந்த இடத்துல இன்னும் கான்செப்டை நீங்கள் கிளியராக படிச்சிருந்தீங்கன்னா தான் E அப்படின்னு சொல்லியிருக்க நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு we are having a formula called potential divided by length. அப்போ V என்ன ஆகும் பசங்களா, VD will be equal to EV divided by M into L tau. அப்போ VD is inversely proportional to L. கரெக்டு தானே? அப்போ VD dash divided by VD is equal to இந்த இடத்துல 2L divided by L, இந்த இடத்துல L divided by 2Lன்னு வருமா, L divided by 2Lன்னு வருமா? அப்போ Lலும் கேன்சல், it will be 1/2. அப்போ பயங்கர ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா you people can understand. அதுவே செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, when an electron drift in a conductor from lower to the higher potential, does it mean that all the free electrons of the conductor are moving in the same direction? No. Drifting is different, moving is different. ஆமாம் தானே, எல்லாமே ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ அந்த இடத்துல you people have to understand what is drift velocity means. What is drift velocity means? புரியுதா பசங்களா? அப்போ இந்த ஏன்னா எல்லாமே ஒரே இடத்துல வந்து அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருக்காது. ஓகேவா, நாட் all the free electrons, ஓகேவா, not all the free electrons will be moving in the same direction அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ whenever you people are talking about concepts, numerical, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இன்பில்டடான கான்செப்ட்ஸை படிக்க ஆரம்பிங்கடா. ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதை டீகோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மாதம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் இட் வில் பி வெரி ஈஸியர். ஓகேவா, ஸோ 2-3 மாதத்தை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் வில் பி டிஃபிகல்ட் ஆல் த டைம், பட் எண்டிங் வில் பி வெரி ஈஸியர். அதனால் ஸ்டார்டிங் கஷ்டமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் பசங்களா, உங்களுக்கு எண்டிங் ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கே ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா எண்டிங் வந்து இருக்குமா இல்லையானே தெரியல. ஓகே, ஸோ கீப் திஸ் இன் மைண்ட். இந்த மாதிரி மெத்தடில் நியூமரிக்கலாக அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஓகே, குட்டி குட்டியாக சங்க்ஸாக நீங்கள் வந்து கொஸ்டின்ஸை பிரிச்சுட்டு அதில் என்னென்ன கேட்டிருக்காங்கங்கிறது எடுக்கிறது, அதில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்டில் வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, அதில் என்னென்ன கிவன் டேட்டாஸ் இருக்குது, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி என்ன ஃபார்முலா மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் அப்ரோச்சஸ் பண்ண நியூமரிக்கல்ஸ் ஒரு சர்டைன் பாயிண்டில் வந்து ஈஸியாக இருக்கும். நிறைய கான்செப்ட் லேர்னிங்கும் உங்ககிட்ட இருக்கும். ஓகே, அப்போ ஜேஇ மெயின்ஸ் இதெல்லாமே நீங்கள் படிக்கிறீங்க, நீட் எழுதுறீங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் அனாலிசிஸ் தான் வைக்கணும். பிகாஸ் சிபிஎஸ்சி மட்டும் இல்லை, நம்ம என்டிஏ ஆகட்டும் எல்லா காம்படிட்டிவ் போர்ட்ஸுமே உங்களுக்கு மெமரி பவர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது அவங்களோட வேலை இல்லை. உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது தான். அப்போ கான்செப்ட் புரிஞ்சிருந்தா அப்ளை பண்ணு அப்படின்னு தான் நியூமரிக்கல்ஸாக கொடுக்குறாங்க.
ஓகே, மேக் ஷுர் யூ ரிமெம்பர் ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் இதை வந்து இன்னையிலிருந்தே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்க பசங்களை அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த கண்டென்ட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா செஷனை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து உங்களுக்கு என்ன தேவை உங்களோட 12th கைடன்ஸ்க்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். when Shobhi ma'am is here, no fear, right? ஸோ பார்த்துடலாம் பசங்களா, இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் keep preparing. All the very best.